நமஸ்காரம். மீனராசி மீன லக்ன அன்பர்களுக்கு உங்கள் குரு பயிற்சி எப்படி இருக்கும்? இங்கே ஏன் உங்கள் குரு பயிற்சின்னு சொன்னேன்னு தெரியுமா? உங்கள் ராசிநாதன் யார்? குரு தானே. அவருடைய பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு மீனராசி அன்பர்களுக்கு பயம் இருக்குங்க. ஏன்னா 7 சனி நடக்குது, அங்கேயே தான் ராகு இருக்கார், 7ல் கேது இருக்கார். இது வரைக்கும் 2ஆம் வீட்டில் இருந்த குரு அனைத்தையும் காப்பாத்துச்சே. இப்போ அந்த குரு தூர போயிடுறாரே, 3ஆம் வீட்டுக்கு போயிடுறாரே. அதுவும் 3ஆம் வீடுன்றது சுக்கிரனுடைய வீடாச்சே. அப்போ எப்படி தாண்டா காலத்தை தள்ளுறது அப்படின்றது நிறைய மீனராசிக்காரங்களுக்கு பயம் இருக்கு. ஸ்தான பலம் அப்படின்றது சுமார் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் பார்வை பலத்தில் நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்குது. குருனுடைய 11ஆம் வீடு தான் உங்களுடைய வீடு. குரு உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்குறார். குரு உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்குறார். குரு லாபஸ்தானத்தை பார்த்துட்டாரே. மேலும் குருக்கு 11 உங்கள் வீடு. அப்போது எப்படி சுற்றி எப்படி பார்த்தாலும் ஃபைனலி லாபம்தான், அதில் டவுட்டே கிடையாது. முதல்ல சந்தோஷப்படுங்க. எக்ஸாம் வந்து அந்த எக்ஸாமுக்கு பரீட்சை எழுதி அதில் பாஸ் மார்க் வருமா அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் உங்களுக்கு வந்து 10 ரேங்க்ஸ்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி. நிறைய பேருக்கு கருத்து மோதலுங்க. யார்கிட்ட பேசினாலும் மீனராசி அன்பர்களுக்கு சண்டை சச்சரவு, தப்பாக புரிஞ்சுக்கிறது. ஏன்டா இங்கே வண்டியை வச்ச அப்படின்னு கேட்டால் அவன் எக்கச்சக்கமான சண்டைக்கு வந்துடுவான். மீனராசிக்காரங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சுருப்பான், ஆனால் அது கேட்டால் என்னமோ பெரிய லெவலில் பேசுவான். ரோடு என்ன ஒன்றுதான்னு கேட்பான். அப்போ எது எடுத்தாலும் எப்படி திரும்பினாலும் அடி உத குத்து, எங்கே போனாலும் குடும்பத்தில் நிம்மதி இல்லை. தட் இஸ் அவங்களுடைய பெற்றோர்களால் நிம்மதி இல்லை, அவங்க கூட பிறந்தவங்களால் நிம்மதி இல்லை. யாரை பார்த்தாலும் அவங்க கேள்விப்படுறதே வந்து கசப்பான சம்பவங்களாக இருந்தது. அந்த நிலை மாறிடும் மே 1ஆம் தேதியிலிருந்து. அவ்வளவு சூப்பரான மாற்றம். நிறைய இந்த 7 சனியில் இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சினால் வரக்கூடிய கஷ்டங்களையும் இந்த குரு தோல் கொடுத்து தாங்கி உங்களை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு சூப்பராக கூட்டிகிட்டு போயிடுவார். உங்களுக்கும் உங்களுடைய யாரோட கருத்து மோதல் இருந்தாலும் அது எல்லாமே பிரச்சனைகள் நல்ல தீர்வுக்கு வந்துடும். உங்களுக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் இருந்த கருத்து வேறுபாடு மாறிடும், மறைஞ்சே போயிடும். ஏன்னா மாறிடும்ன்றதை விட உண்மையான அன்பு வெளிப்பட்டுடும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால மறுமணம் ஆகும். கல்யாணமாகி அது பிரிஞ்சு போய் டைவர்ஸ் ஆகி 5 வருஷமாகி இப்படின்னு ஆச்சு, 40 வயசு ஆயிடுச்சு அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ தேடி வந்து அன்புன்றது பொழியறதுக்காக ஒரு லைஃப் பார்ட்னர் லாபகரமாக வருவாங்க. அனைத்து ரூபத்திலையும் லாபகரமாக. ஃபினான்ஷியல் மட்டும் கிடையாதுங்க, அன்பு, பாண்டேஜ், அரவணைப்பு, அத்தனை விஷயங்களும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால. அதே மாதிரி வராக்கடன் வரும், ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும். பிரச்சனைன்றது சொத்துக்கள் எல்லாமே பிரச்சனையில் இருந்தாலும் அதெல்லாம் நல்ல தீர்வுக்கு வரும். நிறைய பேர் வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடு வாடகைக்கு விட்டுருப்பீங்க, அவங்களோடெல்லாம் தகராறு. 6 மாதமாக வாடகை கொடுக்கல, பொய் கேட்டால் எதோ பேசுகிறாங்க, பிரச்சனையாக இருக்குது. பார்க்கலாம், பெரிய லெவலில் தான் இது பிரச்சனை போய் முடியும் போல இருக்குது. இல்லாட்டி இவங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் தானாகவே அவங்க முன் வந்து காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்களுடைய வாடகையை செட்டில் பண்ணிட்டும் போயிடுவாங்க. அல்லது நீங்களே வந்து நீ கஷ்டத்தில் இருக்கேப்பா, நீ வாடகை கொடுக்க வேண்டாம், நீ காலி பண்ணிட்டு போனால் போதுண்டாப்பான்னு பல பிரச்சனையிலேருந்து விடுபடக்கூடிய காலம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதரர்களால்
உங்களுக்கு பிரச்சனை, அவங்க பிரச்சனையில் தலையிட்டதுனால் பிரச்சனை அப்படின்றது எல்லாம் அந்த தலையீட்டினால் இப்போ அதுவே நன்மையாக மாறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். நியூ டெக்னிக்னால நிறைய விஷயங்கள் ஜெயிப்பீங்க. நிறைய ஃபினான்ஷியல் டைட்னஸ் இந்த மீனராசிக்காரங்களுக்கு, அந்த ஃபினான்ஷியல் டைட்னஸ்லேருந்து விடுபடவே முடியாதா? என்னதான் மாற்றி டெக்னிக் பண்ணாலும் சரி, மாற்றி மாற்றி மாயாஜாலம் பண்ணாலும் சரி, நிற்கிற இடத்துலையே நிற்கிதே அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய விமோச்சனம். உங்கள் டெக்னிக் இப்போ வேலையாகும். நிறைய பேர் ஸ்கில்டு பர்சன்ஸ் உங்ககிட்ட வருவாங்க. அந்த ஸ்கில்டு பர்சன்ஸ்னால நீங்கள் மல்டிப்ளை ஆவீங்க. நிறைய 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 ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும். உங்களுக்கு தெரியும் குருன்றது வந்ததுக்கப்புறம் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குதுன்றது உங்களை நினச்சி நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில், அதாவது பழைய பழைய பிரச்சனை எல்லாம் கூட இப்போ முடிவுக்கு வரும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு நீங்கள் வந்துடுவீங்க. உங்களால் உங்கள் ஒய்ஃபுக்கு பெனிஃபிட், உங்கள் ஒய்ஃபினால் ஹஸ்பண்டுக்கு பெனிஃபிட். ஸோ அனைத்து ரூபத்துலேயும் நிறைய குழப்பங்களும் முடிஞ்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு நீங்கள் போயிடுவீங்க. இந்த இடத்துல ஒரு விஷயந்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஈகோன்றது வேண்டாமே, விட்டு கொடுத்து போகலாமே. நான் அந்த வீடு காலி பண்ணாதவனை கூட நான் என்ன சொன்னேன், நீங்கள் ரைட் போடா 50% நீ கொடு, இல்லாட்டி வேண்டாம் நீ காலி பண்ணால் போரும்பா அப்படின்னு உங்கள் ஈகோவை விட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னாலே, அந்த ஈகோவை கோகோன்னு பண்ணிட்டீங்கன்னாலே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் அருமையாக காத்துட்ருக்கு அப்படின்றதுல எந்த வித சந்தேகமே இல்லை. அதே மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இப்போ நீங்கள் போய், ஏன்னா 7ஆம் வீட்டை உங்கள் 7ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு இல்லையா, இந்த காலகட்டத்தை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஏன்னா 7ல் கேது இருக்கார். குரு போயிட்டார்னா அது தலை தூக்கிடும். அதனால இப்போ நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட போய் நீங்கள் இத்தனை வருஷமாக லவ் பண்ணுறீங்க, அல்லது நீங்கள் அவங்கள பற்றி புரிய வச்சு நீங்களும் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசும்போது உங்கள் பெற்றோர்கள் புரிஞ்சுக்குவாங்க, லாபமாக உங்களுக்கு முடிவெடுப்பாங்க. அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் கரெக்ட் பண்ணி அந்த நீங்கள் லவ் பண்ணுறவங்கள உங்களுக்கு சேர்த்து வைப்பாங்க. ஸோ இது அனைத்து ரூபத்துலேயும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் கண்டிப்பாக லக்ஷ்மி நரசிம்மருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு கேதுனுடைய நிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் பண்ணணுன்னா பண்ணுங்கள். அண்ட் மேலும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு ஏதாவது பிரீத்திகள் பண்ணணும், முன்னோர்களுடைய ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை தீர்க்கிறதுக்கும் இப்போ குரு வழிகாட்டி கரெக்டான ஐயர், கரெக்டான ஸ்தலம், கடவுளே உங்களை கூப்பிட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் அங்கே போய் அது செஞ்சுட்டு வந்த காலகட்டத்தில் அவ்வளவும் அப்லிஃப்ட்மெண்ட் ஆகி பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் போய் 7.5 சனின்னு சொன்னாங்க, என்னடா இவ்வளோ நல்லா இருக்கு 7.5 சனியில் அப்படின்னு நீங்களே நினைக்கிற அளவுக்கு உங்கள் ராசி அதிபதி குரு உங்களை திரும்பியும் நெளிஞ்சு வளைஞ்சு அப்லிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சுய ஜாதகம் இங்கே ரொம்ப முக்கியம். இப்போ நடக்கக்கூடிய திசா புத்தி அந்தரம் ரொம்ப முக்கியம். சுய ஜாதகத்தை ஒரு தடவை அனலைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது 60% கோச்சாரம், 40% உதவுறதுக்கு குரு வந்தாச்சு. நீங்கள் அவர் கை நீட்டியாச்சு. நீங்கள் உங்கள் கைகளை நீட்டினீங்கன்னா அவர் பிடிச்சி டக்குன்னு உங்களை மேலே தூக்கி பிரச்சனையிலேருந்து விடுபட்டு நல்ல வழியை காமிக்கிறது மூலிமா மீதி இருக்கக்கூடிய 7.5 சனி காலகட்டத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு உங்களை தெம்ப கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த குரு பயிற்சி இருக்குது. அரசு வழி அனுகூலமாக இருக்குது. யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கலையோ வேலை கிடைக்கும், தொழில் நடக்கும், குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. உங்களுக்கு படிப்பே வராதுன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ மாற்று டீச்சர்னால நீங்கள் எல்லாமே அப்லிஃப்ட் ஆவீங்க. அப்லிஃப்ட்மெண்ட்டுன்றதுக்கு நான் லிஸ்ட்டு போட்டுகிட்டே இருக்கலாம். அனைத்து அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு எஸ் கிடைக்கும், அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன், அதை மட்டும் ப்ரொசீட் பண்ணுங்கள். நீங்கள் 7.5 சனியை மறந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ராகு கேதுனுடைய பிரச்சனையை மறந்து வாழக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். ஸோ நெகட்டிவ் எல்லாம் கோகோ, பாசிட்டிவ் எல்லாம் வான்னு வந்துட்டுருக்கு. யூஸ் பண்ணுங்கள், இந்த பீரியடை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்னா, உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி அப்படின்றது எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய வகையிலையும் 7.5 சனி எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய வகையிலையும் டைம்லையும் குரு பயிற்சி நல்லா இருக்கிறதுனால குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம்
உங்களுக்கு பிடிச்ச குரு பகவானுடைய ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் உங்களுடைய 2ஆம் அதிபதி செவ்வாய், அப்போ செவ்வாய் தான் உங்களுடைய தனக்காரகன், குடும்பஸ்தானத்தினுடைய அதிபதி. ஸோ குருவும் செவ்வாயும் சேர்ந்தது திருச்செந்தூர். ஸோ திருச்செந்தூருக்கு நீங்கள் போய் உங்களால் முடிஞ்ச எந்த ஒரு விஷயம் வேணாலும் பண்ணுங்கள். அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுத்து அந்த முருகனை குளிர்விச்சு அவர் பாதத்தில் சரணாகதி, மீதி இருக்கக்கூடிய காலத்தையும் நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு வரம் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா இப்போ குரு உங்களை பார்த்துட்டு இருப்பார். அவருடைய பார்வையில் நீங்கள் வரம் வாங்கிட்டீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்துக்கு பயம் வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் சில்லற காசை எடுத்துக்கோங்க. அதை ஏதாவது ஒரு ஓலையிலையோ அல்லது ஒரு மஞ்சள் துணியிலையோ நீங்கள் கட்டி அங்கே திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய குருனுடைய பாதத்தில் வச்சு நீங்கள் வாங்கிட்டு வாங்க. அது நீங்கள் வாங்கிட்டு வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய 7.5 சனி காலத்துக்கும் ராகு கேதுனுடைய பாயிண்ட்டுக்கும் நீங்கள் எதை ஒன்று பண்ணினாலும் அதிலிருந்து ₹1 நீங்கள் எடுத்து நீங்கள் இதோட கலந்து ப்ரொசீட் பண்ணும்போது டக் 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 டக்குன்னு மூவ் ஆகி எந்த ஒரு சத்ருவும் உங்களை வர விடாமல் உங்களை பாதுகாத்து உங்களை ஈஸியாக ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான வழியை திருச்செந்தூர் முருகன் குரு ரூபத்தில் உங்களுக்கு காமிச்சிடுவார். ஸோ அதை மட்டும் பண்ணுங்க. குரு பயிற்சி வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் நான் சொன்ன மாதிரி வாங்கிட்டு வாங்க. அந்த சில்லற காசுகளை பொக்கிஷமாக உங்களுடைய பீர்வோலையோ அல்லது பூஜை அறையிலையோ வச்சு நான் சொன்ன மாதிரி அதை யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் பாருங்கள், உங்கள் வளர்ச்சி அவ்வளவு சூப்பராக இருக்கும். விஷ் யூ குட் லக். மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555.